வாங்க ஒரு மிக்ஸி ஜாரில் 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இது நல்லா மிக்ஸியில் அடித்து எடுத்து வந்துடுங்க. இப்போ ஒரு பவுலில் 1 கப் மாவு போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் இதையே மெஷரிங் கப்பாக வச்சுக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா உப்பு போட்டுக்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ அதுக்குள்ளே அடுப்பில் ஒரு நம்ம யூஸ் பண்ணாத குக்கரில் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் கல் உப்பு போட்டுக்கலாம். அது ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணுறதுக்கு அப்படியே விட்டுருங்க. இப்போ மாவில் நான் கலந்து விட்டோன்னே நம்ம மிக்சியில் அடித்து வச்சுருக்கிற முட்டையை அதிலேயே ஊற்றிக்கலாங்க. இதோடவே எந்த கப்பில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே கப்லேயே 1/4 கப் வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இதோடவே ஐசிங் சுகர் 1 கப் எடுத்துக்கலாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கலந்து விட்டுட்டே வாங்க. வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ்லாம் வேணாம். வீட்டில் இருக்கிற ஏலக்காய் பவுடரையே பொடி பண்ணி போட்டுக்கலாங்க 1/2 ஸ்பூன். இதையும் நல்லா கலந்து விடுங்க. அதோடவே 1 டம்ளர் திக்கான பாலை காய வச்சு ஆற வச்சு ஊற்றிக்கலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கலந்துக்கோங்க பாலில். இப்போ நல்லா இது கலந்துக்கலாங்க. கட்டி இல்லாமல் ரிஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாங்க. ஒரு பாத்திரத்தில் கேக் டின்னோ இல்லை உங்களுக்கு என்ன பாத்திரம் சரிசமமாக இருக்குமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்ருங்க. அதுலேயே 1 ஸ்பூன் மைதா மாவை போட்டு எல்லா இடத்துலையும் பரவலாக போட்டு விட்ருங்க. இப்போ மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. அந்த பாத்திரத்துலேயே நம்ம ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்றி விட்டுட்டு அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ்லாம் போகிறதுக்காக 2 தாட்டி கீழே இந்த மாதிரி எடுத்து தட்டி விடுங்க. எல்லாம் ஒன்றா செட் ஆகிக்கும். இப்போ இந்த பாத்திரத்தை அப்படியே எடுத்து நம்ம குக்கருக்குள்ளே வச்சிடலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஹை ஹீட்டில் வச்சு அப்புறம் சிம்மில் வச்சுருங்க. இப்போ பாத்திரத்தை உள்ளார வச்சிடலாம். குக்கருக்கு எதுவும் லப்பர்லாம் போட வேணாம். மூடியை அப்படியே மூடிக்கலாம். மேலே விசில் மட்டும் போட்டுருங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி உங்கள்கிட்ட ட்ரை ஃப்ரூட்ஸு என்ன இருக்குதோ அதை மேலே அப்படியே தூவி விட்டுடலாம். அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிவிடுங்க. மொத்தம் 40 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. நம்ம அதுக்குள்ளே மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்த்து உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை மேலே நீங்கள் டிசைனுக்காக மேலே வச்சுக்கலாங்க. இப்போ 30-40 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு ஸ்டிக்கோ இல்லைனா ஏதாவது ஊசியோ ஏதாவது இருந்துச்சுன்னா உள்ளார விட்டு பாருங்கள். நல்லா ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்துருச்சிங்க. இப்போ எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு தட்டில் கமுத்திக்கலாங்க. இப்போ பாருங்கள் கேக் எந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா வந்திருக்குன்னு. நான் சொன்ன அளவுகளோட வீட்டில் உள்ள பொருட்களை வச்சு அருமையாக கிறிஸ்மஸ்க்கு கேக் பண்ணலாம், நியூ இயர்க்கும் கேக் பண்ணலாங்க. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வீட்டில் உள்ள பொருட்களை வச்சியே நம்ம அருமையாக கேக் செஞ்சிடலாங்க. இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் கேக்கு ரெசிபிகள் போட்டுக்கிட்டே இருக்கோம். நீங்கள் பாருங்கள். பிடிச்சிருந்தா அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக நல்லா இருக்குன்னு. நம்ம கடைகளெலாம் போய் வாங்க வேண்டியதே இல்லை. வீட்டிலையே அருமையாக செஞ்சிடலாங்க. வீட்டில் உள்ள பாத்திரத்தை